வணக்கம். கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிருந்தேன் ட்ரெஸ் எடுக்கிறக்காண்டி. சட்டை வந்து ஒரு 40 ரியால் 50 ரியால் அந்த மாதிரி ஆஃபர் கிடச்சுன்னா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தேன். அந்த கடை வந்து இந்திய கடைக்காரரோட கடை, சரிங்களா. அங்கே போய் ட்ரெஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் பிடிச்சிட்டு இருந்துச்சு. எடுத்து பார்த்துட்டு விலை வந்து நம்ம ஊர் எம்ஆர்பி போட்டு ஒரு டேக் தொங்குச்சு. அது எப்படி நம்ம ஊருக்கு அது வந்து இங்கே வந்துச்சு, என்ன ரேட்டுன்னு கேட்கும்போது 70 ரியால் சொன்னார் கடையில் இந்த கேஷியர். அப்புறம் 70 ரியாலுங்கும்போது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். ட்ரெஸ் வாங்கலை. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நியூஸ் லிஸ்ட்டில் கேட்டு பார்த்தேன், இது எப்படி கொண்டு வந்து விற்கிறாங்களே அப்படின்னு, விற்கலாமா அப்படின்னு. அது அவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்ஆர்பி ரேட்டுங்கிறது வந்து நம்ம ஊர், அதாவது இந்தியாவுக்கு தான் விற்க. அந்த மாதிரி இந்த நாட்டில் வந்து சவுத் ரியால் போட்டு தான் போட்டிருக்கணும். இதை கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. அதை தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியலை. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல லாபம் வருங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. எப்படின்னா நம்ம ஊரில் ஒரு 200 300 வாங்க வேண்டியது இங்கே வந்து 70 ரியாலுக்கு விற்கிறாங்க. ஸோ ஒரு 10 ரியால் டிஸ்கவுண்ட் பண்ணாலும் 60 ரியால் விற்றாலும் 20 ரூபா வச்சாலும் 1200 வருது. ஸோ எவ்வளோ லாபம் வரும் பாருங்கள். ஆனால் அந்த மாதிரி விற்கலாமா, எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.